ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. இதில் 3 பைல் வைக்கிறேன். இது பைல் 1, இது பைல் 2, இது பைல் 3. இந்த 3 பைலில் ஏதாவது ஒரு பைலில் உங்கள் மைண்டில் எந்த ஸ்டோன் தோணுது, எந்த பைல் உங்களுக்கு தோணுதுன்றதை பார்த்து கொஞ்சம் வீடியோ ஹோல்ட் பண்ணிவிட்டு கூட பாருங்கள். ஸோ பைல் 1க்கு ஒயிட் ஸ்டோன், அண்ட் பைல் 2க்கு ப்ளூ ஸ்டோன், பைல் 3க்கு பர்பிள் கலர் ஸ்டோன். ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டேரக்டாக ரீடிங் போகலாம். ஸோ இந்த பைல் 1, இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ண கரண்ட் பர்சன் ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸோ கரண்ட் பர்சன் ஃபீலிங்கை பார்ப்போம். ஸோ உங்கள் கரண்ட் பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே தெரியுது. ஏதோ படிக்கிற விஷயமாவோ இல்லை ஃபேமிலி சம்மந்தமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி விஷயம், இல்லை ப்ரொஃபஷனில் ஏதோ ஒரு அவங்க ஒர்க் ரிலேட்டடாக சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாதிரியே எனக்கு இது தோணுது. உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் ஃபீலிங் என்ன இருக்குன்னா, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு புரியுது. பட் என்னென்னா அவங்களால உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் புரியலைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. பட் நீங்கள் அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அவங்களோட ஃபீலிங் அப்படி இருக்குது. பிகாஸ் அவங்க ஒரு சம் ஒர்க் ரிலேட்டடாகவோ இல்லை படிப்பு சம்மந்தமாகவோ பிஸியாக இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது இந்த கார்டை பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த டைமிங் அவங்க ஒதுக்குறது இல்லைன்றது உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட திங்கிங் அவங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ உங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ் மூமெண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கிது. யுவர் ப்ரெசன்ஸ் மேக்ஸ் மை டே அப்படின்ற ஒரு டெய்லி உங்களோட பேசலைன்னா அவங்களால அவங்க ஒர்க்கே பண்ண முடியாத அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் இப்படி தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்து என்ன மெசேஜ் வருது உங்கள் பர்சனுக்கு. உங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் லுக்கிங் அட் யூ, டாக்கிங் டு இஸ் கிரேட்டஸ்ட் என்ஜாய்மெண்ட் ஃபார் மீ. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் அவங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இதான். நெக்ஸ்ட் நம்ம டேரக்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். டேரக்டில் பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றது. உங்கள் பர்சன் திங்கிங்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது. அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஒர்க் பண்ணாலுமே அவங்களுக்கு உங்களோட திங்கிங் தான் அதிகம். உங்கள் பர்சனோட திங்கிங்
ஏதோ ஒரு ஒர்க் லோடில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க ஏதோ ஒரு பிஸியான ஒர்க்கில் இருக்கிறனாலே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி தெரியுது. அவங்க திங்கிங் எல்லாம் எப்படின்னா, அவங்க மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் வந்து உங்கள பத்தி, உங்க லைஃப் நல்லா இருக்கணும், மேரேஜ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ மனி ரீதியா அவங்க ரொம்ப ஹார்ட் போட்டுட்டு இருக்காங்க. சம் கன்ஃப்யூஷன் இருக்கு அவங்கள்ட்ட. அவங்க வந்து அ உங்கள சூஸ் பண்ணது ரைட்டா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன்லாம் அப்பப்போ வந்துட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் சம் பீப்பிள் வந்து அவங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து அவங்க வந்து கன்ஃப்யூஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒரு சில பேர் வந்து அவங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த கார்டை பார்க்கும்போது. ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேஜ் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களை நம்புகிறாங்க. உங்களை நம்புறது உண்மை. பட் ஒரு சில பேர் அவங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க இருந்தாலும் உங்களை தான் வந்து அவங்க உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. உங்களை நம்புகிறாங்க. ஒரு சில கன்ஃப்யூஸ் ஸ்டேஜ் தான் இருக்காங்க அந்த பைல் ஒன் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் சரி அவங்களும் சரி 2 பேருமே ஒரு ரைட் பாத்வேல தான் போயிட்டுருக்கீங்க. பட் ஒரு சில பீப்பிள்னால அந்த பீப்பிளை யாருன்றதை கண்டுபிடிங்க. அது உங்கள் பர்சன்ட்டையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்லாம் இருக்காங்கன்றது மாதிரி எனக்கு தோணுது. குழப்புறதுக்காண்டி கெடுக்கிறதுக்காண்டி ஒரு 10 பேர் இருப்பாங்க நல்லா இருக்கிறவங்கள. அதுக்காண்டியே ஒரு குரூப்பே இருக்கும். அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ உங்களை 2 பேரையும் கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காண்டியே 2, 3 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங் வந்து திங்கிங்கில் அவங்கள பற்றி தான் இருக்குது. பட் என்னென்னா சம் பீப்புள் ஆர் கன்ஃபியூசிங் அந்த மாதிரி இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு பைல் ஒன்னுக்கு ஏஞ்சல் சொல்லும் மெசேஜை பார்ப்போம். என்ன மெசேஜ் வருதுன்றதை பார்ப்போம். ஏஞ்சல் மெசேஜ் பார்ப்போம். ஸோ ஏஞ்சல் மெசேஜ் ஃபார் பைல் ஒன் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் ஏஞ்சல் சொல்லும் மெசேஜ், you have already met the romantic partner you seek. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண பர்சன் வந்து ஒரு ரைட் பர்சன் அப்படின்றது வந்து உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறாங்க ஏஞ்சல் மெசேஜ். இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உங்கள் 2 பேரையும். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணால் தான் உங்கள் லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதையும் மறைக்காமல் ஹைட் பண்ணாமல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க. அப்போ தான் வந்து உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்கிறது தான் ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இதான் வந்து பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். நெக்ஸ்ட் பைல் 2க்கு பார்ப்போம். ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஸோ டிவைன் டைமிங். ஸோ டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சனோட பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஸோ சம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ டெசிஷன் எடுக்க போகிறாங்க ரிலேஷன்ஷிப் ரீதியாக அப்படின்றது அவங்களோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. சம் கன்ஃபியூஷன்லேயும் அவங்க டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் ஏதோ ஒரு விதமான கன்ஃபியூஷன்லேயும் யாரோ அவங்கள ஏதோ குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ தேர்ட் பர்சன் கிராஸ் ரோட்ஸ். உங்கள் பர்சன் உங்களை பற்றி திங்கிங் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தேர்ட் பர்சன்னால் அவங்க
ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. பட் உங்களை ரொம்ப விரும்புகிறாங்க, உங்களை விருப்பப்படுறாங்க, லவ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் உங்கள் மேலே வந்து ஒரு கன்ஃபியூஷன் டைலமாவில் இருக்காங்க. எஸ் ஆர் நோ, ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இது கார்டை பார்க்கும்போது. பட் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அது டெசிஷன் மேக் பண்ணுறது ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. எஸ் ஆர் நோ அப்படின்ற டெசிஷன் மேக் பண்ணுறதுல எஸ் ஆர் நோ அப்படின்றது கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணுன்றது உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதா அதா அப்படின்றது அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஐ திங்க் ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். அவங்கள்ட்ட நீங்கள் பேசாத அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அவங்கள்ட்ட பேசுகிறது உங்கள் கரண்ட் பேசுகிறது பிடிக்கலன்னு கூட உங்கள் கரண்ட் பர்சன் சொல்லியிருக்கலாம். பட் அதை நீங்கள் கேட்காம இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் யோசிங்க. எது அவங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதை பாருங்கள். உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சனோட டேரக்டில் பார்ப்போம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சரி, உங்கள் பர்சன் கரண்ட் பர்சனோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வந்துருச்சுங்க. பட்டு அது அவங்க ஒரு சில நினைக்கிறாங்க கண்மூடித்தனமாக நம்புகிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த கண்மூடித்தனமாக நம்புகிறோம் அவங்களன்றது கன்ஃபியூஸ் பண்ணுறதே ஒரு சில பர்சன்ஸ் தான். அது அவங்க கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்க ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து உண்மை. பட் அதை ஒரு சில பேர் குழப்பிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேர்ட் பர்சன்ட்டு பேசுகிறத வச்சு பெரிய இஷ்யூ ஆக்கிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரியே இந்த கார்டை பார்க்கும்போது தோணுது. ஸோ அவங்க 2 டைலமாவில் வச்சுருக்காங்க. இதுவா அதுவா, எஸ் ஆர் நோ, நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திங்கிங் வந்து உங்களை பற்றி அதிகமாக இருக்குது. பட் ஒரு சில பீப்புள் வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்க ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன், ரொம்ப ஒரு இன்னோசண்டான பர்சனாக இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பீப்புள் அவங்கள வந்து இன்னசென்ட்டாக இருந்ததை வந்து உள்ளே போட்டு உங்களை பற்றி ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க மாதிரியே எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. ஸோ மனி ரீதியாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க மனி ரீதியாக நல்லா தான் இருக்காங்க. பட் இந்த கன்ஃபியூஷன் அது மட்டும்தான் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சா அதை மாற்ற முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்கள் ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். உங்கள் கரண்ட் பர்சனோட ஏஞ்சல் மெசேஜ். ஸோ 2 பேர்த்துக்கும் ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஏஞ்சல் மெசேஜ் ஸோ ஏஞ்சலோட மெசேஜ் என்னென்னா, 2 பேருக்கும் சொல்கிற மெசேஜ் வந்து என்னென்னா, காமன் மெசேஜ் உங்கள் கரண்ட் பர்சனுக்கும் உங்களுக்கும். ஸோ எதையுமே மறைக்காதீங்க.
உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் விட்டு பேசுங்க. அப்போ தான் வந்து உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. உங்களோட ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் ஆகிறது வந்து உங்களோட மைண்டு விட்டு பேசுறது தான் வந்து உங்களோட ஸ்ட்ராங் கெமிஸ்ட்ரியை வேலை செய்யும் சொல்கிறாங்க. இட்ஸ் டைம் டு டிஸ்கனெக்ட் ஃப்ரம் தி வேர்ல்டு. ஸோ சுற்றி இருக்கிறவங்கள வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்கள் மனசுக்கு உங்கள் கும்பிட்ற காடுக்கு டிவைனோட சப்போர்ட் இருந்தால் 2 பேரும் சேருவீங்க அப்படின்றது மைண்டை நினச்சி உங்களுக்கு எது நல்லதாக படுதோ அதை கேளுங்க. தேர்ட் பர்சன்ட்டை பற்றி இதை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இதான் வந்து ஏஞ்சல் மெசேஜாக உங்களுக்கு சொல்கிறாங்க. ஏஞ்சல் மெசேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு பைல் 3க்கு பார்ப்போம். ஸோ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸ்பார்க் கீப். உங்கள் கரண்ட் பர்சனோட ஃபீலிங் என்னன்றதை பார்ப்போம். current person feeling. ஸோ உங்கள் கரண்ட் பர்சன் வந்து ஒரு ஜாலியான டைப்பு. எப்படின்னா அவங்க சீரியஸாக பேசுகிறாங்களா இல்லை வந்து ஜாலியாக பேசுகிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது. எப்போ சீரியஸாக பேசுவாங்க அப்படின்றது வந்து எப்போ ஜாலியாக பேசுவாங்கன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங். ஸோ உங்களாலே வந்து ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. உங்கள் பர்சன் வந்து இதுக்கு தான் சொல்கிறாங்களா, இது உண்மையாக சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா இல்லை நம்ப முடியலையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கே வந்துடும். ஸோ நீங்கள் 2 பேரும் இப்போ நீங்கள் சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் வந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன், முன் ஜென்மத்தில் இருந்த வைப்ரேஷன் இப்போ வரைக்கும் கன்னியூ ஆகிட்டு இருக்கிற மாதிரி இந்த கார்டு சொல்லுது. ஏதோ ஒரு கனெக்ஷன் முன்னாடி இருந்திருக்கு, அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அவங்களோட சேர்ந்துருக்கீங்கன்ற மாதிரி வருது. ஸோ உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ பாஸ்ட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதில் ஒரு சில நேரம் உங்கள்கிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அவங்களே வந்து அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்கன்றது அவங்க உங்கள்கிட்ட சொல்லக்கூட இல்லை. அவங்களே கொஞ்சம் ப்ரேயர் அந்த மாதிரி செல்ஃப் ஹீலிங் பண்ணுற வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெடிடேஷன் அந்த மாதிரி யோகா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சம் பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங் அப்படி தான் தெரியுது. அது அவங்களால தாங்கிக்க முடியல. அதனாலேயே வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் அவங்க ஒரு சில நாள் உங்கள்கிட்ட பேசாமல் இருந்து அவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் பட் அவங்களோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான் இருக்குது. பட் அந்தளவுக்கு உங்களை வந்து டீப்பாக லவ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங். நெக்ஸ்ட்டு உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டேரக்டில் பார்ப்போம். உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் கரண்ட் பர்சன் ஃபீலிங் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு. சரி, அவங்க ரொம்ப பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையில் வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. பட் அதனால தான் அவங்க ஹீல் பண்ணணும், அவங்கள வந்து மனசை மறந்துட்டு நம்ம வந்து சேர்ந்துடணும் அப்படின்றது வந்து அவங்கள்ட்ட இருக்குது. உங்கள் கரண்ட் பர்சன்ட்ட அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்களோட சேர்ந்து லைஃப் லாங்காக இருக்கணுன்றது தான் இருக்குது.
அவங்க இன்னைய வரைக்கும் அவங்க ப்ரேயர் ஃபுல்லாக அவங்களோட எல்லாமே வந்து 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் போகணுன்றது 2 வீட்டுக்கும் ஓகே ஆகி நல்லா மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது, சந்தோஷமாக மேரேஜ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் பாஸ்ட் விஷயத்தில் கொஞ்சம் ஹர்ட் ஆகியிருக்காங்க. ஹர்ட் ஆகி அவங்க ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. சரியாயிரும், அந்த பிரச்சனையிலேருந்து எண்ட் ஆயிரும். பழைய பிரச்சனைலாம் வந்து எண்ட் ஆகி புதுசாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ ஒரு 2 பேர்த்துக்குமே ஒரு உங்கள் பர்சனோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, உங்கள் மணி ரீதியாக அவங்க வந்து சிரமப்படலை. பட் அவங்களுக்கு என்னென்னா, ஏதோ ஒரு தேர்ட் பர்சனோ ஏதோ ஒரு சம் கன்ஃபியூஷன் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அது அதனாலயா அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, அப்பப்போ இருக்குது. பட் அவங்க ப்ரேயர் பண்ணுறது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் உங்கள் பர்சன் ஒரு பிடிவாதக்காரங்க. கண்டிப்பாக அவங்க நினச்சதை சாதிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அவங்க சாதிச்சிருவாங்க. உங்களை விடக்கூடாது, உங்களை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் அவங்க பர்சன்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற பாஸ்ட்டாக ஒரு சில பிரச்சனை நடந்தது, அதை மறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்ற பார்ப்போம் உங்கள் 2 பேர்த்துக்கும். ஸோ ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம் உங்கள் 2 பேர்த்துக்கும். உங்கள் பர்சனும் நீங்களும் பாஸ்ட் லைஃப்பில் இருந்த பிரச்சனை எல்லாம் வந்து இப்போ எண்ட் ஆகி உங்களோட ப்ரேயரும் உங்கள் பர்சனோட ப்ரேயரும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. மேரேஜுக்கு ரெடியாக போகிறீங்க. சீக்கிரம் வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏஞ்சல் மெசேஜ் லைஃப்பில் பாஸ்ட் கொஞ்ச நாளாக வந்து உங்களுக்கு நடந்த பிரச்சனையிலேருந்து இப்போ எண்ட் ஆகி எல்லாம் உங்களுக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும் சாதகமாக அமைய போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு லவ்வுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மேரேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.